ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனியாக பிரிச்செடுத்ததற்குண்டான காரணமே ரோமர் 8:29 அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களை என்னையும் மாத்துறதுக்காக தான் முன்குறிச்சிருக்கிறாருன்னு அழகாக வேதவசனம் சொல்லி இருக்குதுங்க. அதனால இயேசுவை போல நீங்களும் நானும் மாறணுங்க. அனுதின வாழ்க்கையில அதாவது நம்மளுடைய குணாதிசயங்களை, நம்மளுடைய பேச்சுல, நம்மளுடைய மூச்சுல, நம்மளுடைய செய்கைகளை, நம்மளுடைய சொல்லுல, இதுல எல்லாத்துலயும் நீங்களும் நானும் இயேசுவை போல மாறிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லா மாறிட முடியுமா? இல்லங்க, ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கேரக்டர் அவரை போல மாறுங்க. நன்மை செய்யணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார். அதே போல நீங்களும் நன்மை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நியூ டெஸ்டமென்ட்ல கோட் பண்ணிருக்காங்க. ஒரு கிறிஸ்டியன் இருக்கிறதுலே பெரிய நன்மை செய்யறது எதுனா மத்தவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றது, அதாவது ஆத்தும ஆதாயம் செய்யறது. நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு சூப்பரான விஷயத்தை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதே நன்மை செய்யறதுக்கு உண்டான ஒரு பெரிய அடையாளம் தாங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஏழைங்க, உங்களை சுத்தி இருக்கிற படிக்க வசதியற்ற பிள்ளைங்க, முதியோர்கள், விதவைகள், இவங்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணும்போது நம்ம அடுத்தவங்களுக்கு நன்மை செய்ய முடியுங்க.